ஆனால் எங்களுடைய ஒழுக்கத்தை, எங்களது நடத்தையை இழக்கின்ற போது நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றோம். உங்களுக்கு தெரியும், இருவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. முக்கியமான ஒருவர், போலீஸ் மா அதிபருக்கு பூஜித ஜெயசுந்தர் அவர்களுக்கு மரண தண்டனை. கேமிஸ்ரீ பெர்னாண்டோ பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. நினைத்தவுடனே அவர்களுடைய குடும்பத்தை பற்றி யோசிக்கின்ற போது எங்களுக்கு ஒரு வேதனை. குடும்பம் மிகவும் கவலைப்படுவார்கள். ஆனால் அடுத்த பக்கமாக பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது 269 அப்பாவி பக்தர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். 500க்கும் மேற்பட்டவர்கள் காயப்பட்டிருந்தார்கள். அந்த செயலை அறிந்திருந்தும் தடுக்கவில்லை என்பதற்காக அவர்களுக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 269 அப்பாவி மக்கள் தேவாலயத்தில் வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற போது, ஹோட்டல்களில் இருக்கின்ற போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வெளிநாட்டு பிரஜைகள் 40 பேர் உள்ளடங்குகிறார்கள். தங்களுடைய கடமையை அவர்கள் செல்யூட் பண்ணவில்லை, பொலியூட் பண்ணியிருக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு மரண தண்டனை கிடைத்திருக்கிறது. இதனை பார்த்தவுடன் இன்னும் சிலருக்கு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இதில் போலீஸ் மா அதிபர் அந்த நேரத்தில் ஒரு நீதிமன்ற குற்றச்சாட்டின் பேரில் 7.5 கோடி ரூபாய் தண்டப்பணம் செலுத்தியவர். பாதுகாப்பு செயலாளர் 5 கோடி ரூபாய் செலுத்தியவர். இன்னும் ஒருவர் 10 கோடி செலுத்தியவர் இருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி. அவர் யோசிப்பார், 5 கோடி செலுத்தியவருக்கு மரண தண்டனை, 7.5 கோடி செலுத்தியவருக்கும் மரண தண்டனை கிடைத்திருக்கிறது என்றால் 10 கோடி செலுத்தியவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்குரிய வாய்ப்பு குறைவாக. அது மாத்திரமல்லாமல் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு சூத்திரதாரியாக இருந்தவர் உள்ளுக்கு இருக்கிறார்கள். 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்ப குலநடுக்கம் ஏற்பட்டு வந்திருக்கும். என்னவென்றால், எங்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றதோ என்று அவர்கள் சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறார். இதை இயக்கிய ஒரு சூத்திரதாரி ஒருவர் இருக்கின்றார், முன்னாள் ஜனாதிபதி. அவருக்கும் இப்போது காய்ச்சல் பிடித்திருக்கும். என்னவென்றால், அவனுக்கே இந்த தண்டனை என்றால் எங்களுக்கு மட்டும் என்று நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கடமையை சரியாக செய்திருந்தால் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதில் சுவைக்க வேண்டும், கொள்ளை அடிக்க வேண்டும், திருட வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டவர்கள் ஆப்பிளித்த குரங்குகள் போன்று இப்போது அகப்பட்டிருக்கிறார்கள். சொல்வார்கள், every action has reaction சொல்வார்கள். நியூட்டன் third law, every action has reaction. எதை விதைத்தாலும் அதையே அறுப்போம். எங்களுடைய இந்து சமயத்தில் இருக்கின்றது, தமிழ் மொழியில் இருக்கின்றது, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். திணை விதைத்திருந்தால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. மடியில கனமும் இல்லை, வழியில பயமும் இல்லை. ஆனால் வினை விதைத்திருந்தால் பயப்பட்டுதான் ஆகும்.